வணக்கம்பா. இன்னைக்கு ஒரு கோபக்கார பையனின் கதைய பத்தி பார்க்கலாம். ஒரு முன்கோபக்கார பையன் இருந்தான். முணுக்கென்றால் அவனுக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் தலைகால் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லோரையும் திட்டி விடுவான். பின்னர் அவர்களிடம் வருத்தப்படுவான். நாளடைவில் அவனோட சுற்று வட்டாரத்தில் உள்ள பலருக்கு இதனாலேயே அவனை பிடிக்காமல் போனது. அவனை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். பையனுக்கு தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் எப்படி என்றுதான் தெரியவில்லை. அவனுடைய அப்பா பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு ஒரு நாள் அவனிடம் ஒரு பை நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார். ஒவ்வொரு முறை ஆத்திரம் தீரும் வரை ஆணியை அடித்துவிடும்படி அறிவுரைத்தார். முதல் நாள் வேலியில் சுமார் 20 ஆணிகளை அடித்தான். நாட்கள் செல்லச் செல்ல அவனை கோபமூட்டுபவர்கள் முன் வன்மையாக திட்டுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். ஏனெனில் கோபம் வந்தால்தான் உடனே ஆணி அடிக்கப் போக வேண்டுமே என்று யோசித்தான். நாளடைவில் பையையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு வேலிக்கு பக்கம் போகுமுன் கோபவெறி குறைந்து போனது. வேலியில் ஆணி அடிப்பது குறையத் தொடங்கியது. சில நாட்களில் வேலியில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இல்லாமல் போனது. அப்பாவிடம் போய் விபரத்தை சொன்னான். அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சியடைந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் ஆணி பிடுங்கும் ஒரு கருவியை கொடுத்து வேலியில் அவன் அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கச் சொன்னார். அனைத்தையும் பிடுங்க அவனுக்கு ஒரு நாள் பிடித்தது. எல்லா ஆணியையும் பிடுங்கிய பிறகு அப்பாவும் மகனும் வேலியை பார்க்க போனார்கள். அப்பா வேலியில் ஆணிகளை பிடுங்கிய இடத்தில் இருந்த வடுக்களை மகனுக்கு காட்டி, கோபம் வந்தால் அறிவிழந்து சொல்லும் ஒவ்வொரு சுடு சொல்லும் இந்த ஆணியைப் போலத்தான். பிறகு ஆணியை பிடுங்குவது போலவே மறைவது மிக கடினம் என்று அவனுக்கு எடுத்துக் கூறினார். மகனும் கருத்தை நன்றாக உணர்ந்து திருந்தி ஊர் போற்றும் வகையில் வாழ்ந்தான். என்னப்பா, கதை நல்லா இருந்துச்சா?